சூப்பராக இருந்துச்சு, மாசாக இருந்துச்சு. தனுஷோட செகண்ட் டைரக்ஷன் இது. ஆமாம், வேற லெவலில் இருந்துச்சு படம். கூஸ்பம்ப் மொமெண்ட்ஸ் செம்மையாக இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. ரஹ்மான் சார் மியூசிக் சொல்லுங்க. யா செம்ம சூப்பர். நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. வயலன்ஸா இருக்கு அப்படினாங்க, அதெல்லாம் எப்படி ப்ரோ காட்டுவீங்க? சூப்பராக இருக்குது ப்ரோ. வெறித்தனமாக இருக்குது. எப்படி மேடம் பண்ணியிருக்காரு தனுஷ் சார்? அவரோட டைரக்ஷன்ல வந்திருக்கு இந்த படம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, பவர் பண்ணி பார்த்துருக்கோம் இல்லையா, அது வேறு ஜானர், இது வேறு ஜானர். நல்லா இருக்குது மூவி. அது ஒரு ராவண படமா அப்படி எடுத்துருக்காங்க, ரொம்ப வயலன்ஸ்லாம் இருக்கு. இந்த ஸ்டோரிக்கு இது தேவை தான். அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் அப்படின்னு இருக்காங்க, தனுஷ் சார் எப்படி பண்ணியிருக்காரு அதெல்லாம்? நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஆக்டிங்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரஹ்மான் சார் மியூசிக் சொல்லணுமா என்ன, வேற ஏஆர் ரஹ்மானோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பராக இருந்தது. தனுஷ் நிஜமால ஆக்டிங் நல்லா, டேரக்டரும் சூப்பராக பண்ணிக்கிறாரு. விஷுவலாகவே நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. இன்ட்ரோல் பிளாக் வந்து ஒரு ஹைலைட்டான பிஜிஎம் ஒன்று வரும். இன்ட்ரோல் பிளாக்கே சூப்பராக இருந்தது. அப்போ செகண்ட் ஹாப் ஓகே தான், நல்லா தான் இருந்தது, பார்க்கலாம். ஆனால் இது ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் ஒத்துக்காது, தனியாக வந்தால் பார்க்க நல்லா இருக்குது. வடச்சென்னை மாதிரி தான் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தா நல்லா இருந்து படம். படத்தை கம்பேர் பண்ணி இதுக்கும் ஏதாவது கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்கு வயலன்ஸ் இருக்கா படத்தில்? ஆமாம் ப்ரோ, வயலன்ஸ் தான், ஃபுல்லாக வயலன்ஸ் தான். செகண்ட் ஹாப் ஃபுல்லாக வயலன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஹாப் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாப்பில் இன்ட்ரோல் பிளாக் செம்மையாக இருந்துச்சு. பேக்ரவுண்டு ஏஆர் ரஹ்மான் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று போடுவார், செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்து ப்ரோ. அது படம் சூப்பர், தனுஷ் சார் எப்படி பண்ணியிருக்காங்க? சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், நல்லா இருக்கு. அவரோட டைரக்ஷன் எப்படி? நல்லா இருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர். தனுஷ்க்கு ஏற்ற மாதிரியே போட்டிருக்காங்க. கதையோட நல்லா சிங்க்ரனைஸ் ஆகுது. இதுதான்னு சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா இருக்கு. ராயன் வேற லெவலில் வந்துருக்கு ப்ரோ. படம் சூப்பர் ப்ரோ, சொல்ல முடியாது. தனுஷ் சார் ஆக்டிங்கு சூப்பர் ப்ரோ. அவருக்கு இது செகண்ட் டைரக்ஷன் படம், சூப்பராக இருக்கு. ஒரு பக்காவாக இது பண்ணியிருக்கிறாரு. ரஹ்மான் சார் மியூசிக் சொல்லவா வேணுமா, ஒவ்வொரு படத்துலையும் பெஸ்ட்டு கொடுத்துட்டே இருப்பார் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. கிளைமேக்ஸில் அண்ணன் தம்பி இதுதான் ப்ரோ, அது சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. தங்கச்சி இதுதான் சென்டிமெண்ட்டு. ஆனால் படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, ரொம்ப ப்ரோ. அவரு ஒவ்வொரு படத்துலையும் பெஸ்ட்டு கொடுத்துட்டே இருக்கிறாரு. இவர் நடிப்பின் அரக்கனா, அவர் அசுரன். தரமாக இருக்கு படம், நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. அதான் ஒரு படம் பண்ண மாதிரில 10 படம் 5 படம் பண்ணி போகலாம், அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா தான் இருக்குது. அதான் அவர் வந்து டேரக்ஷன் கற்றுக்கிட்டு ஒரு டேரக்டர் தான் கற்றுக்கலாம். 49 படம் வந்து எல்லாத்தையும் கற்று வச்சு மொத்த வித்தையுமே இந்த ஒரு படத்தை காட்டியிருக்காரு. அதே துறையில் ஒரு படம் பண்ண மாதிரி டேரக்ஷனில் பல படம் பண்ணியிருக்காரு ப்ரோ. வேறு மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ஆக்டிங் வந்து லைக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்லவா ப்ரோ. நான் எஸ்ஐபிஎல்லேக்கு சொல்கிறாங்க, தரமாக பண்ணியிருக்கா அவரும், சூப்பராக பண்ணியிருக்கு. அண்ணன் தாங்க சென்டிமெண்ட் தான் வந்து ரொம்ப இதேவும். அதான் நம்மளை படத்தை மெயினே அதான். அண்ணன் தம்பிலாம் துறவி ஆயிடுவாங்க, ஆனால் தங்கச்சி இருந்து அண்ணனுக்கு ஊர்த்தான்னு துஷ்ராயிட்டு வேலை ப்ரோ. உள்ளே போய் பாருங்கள், உள்ளே போய் பார்த்தா தெரியும், நல்லா இருக்குது. எல்லாருமே நல்லா பண்ணிங்க, எல்லா கேரக்டருமே. அதெல்லாம் இல்லை ப்ரோ, நீங்கள் அந்த கான்செப்டில் எடுக்காதீங்க, உள்ளே போய் பாருங்கள், வேறு மாதிரி கான்செப்ட் இருக்கும். ஏன்னா தம்பி துரோகம் பண்ணிட்டாங்க, அதுக்காண்டி தங்கச்சி வந்து அது மாதிரி வரும். அதுதான் நல்லா இருக்கும். எஸ்ஏ சூர்யா வேறு சொல்லவே வேணாம் ப்ரோ, அவன் தரமாக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. செல்வராயன் அதான் அவங்க அண்ணன் மாதிரியே அந்த படத்துலேயே இருக்காரு, அவர் தான் பார்த்துக்கிறாரு சின்ன பிள்ளை, அது நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகும். செகண்ட் ஹாப் சென்டிமெண்ட். செகண்ட் ஹாப்பில் தான் படமே அங்கே கதையாக ஆரம்பிக்கும், அது சூப்பராகும். எஜஸ் சூர்யா பண்ணிட்டாரு, ஓகே தான். எஜஸ் சூர்யா அவ்வளோ கிடையாது, நம்ம இது மார்க் ஆண்டனி மாதிரி பார்த்த மாதிரிலாம் கிடையாது. இதில் ஓகே தான்,